நமச்சிவாய. ராமேஸ்வரம் புண்ணிய சேத்திரத்தில் நமது ஜனார்தன தர்மத்தில் அந்நியர்கள் படையெடுத்து வந்த காலத்தில் 12 ஜோதிலிங்கத்தில் பல ஜோதிலிங்கம் அடித்து நிறுத்தப்பட்டது. அந்த ஜோதிலிங்கம் எல்லாம் அனைத்து 12 ஜோதிலிங்கத்தையும் மறுபடி நிறுவி நம்மளுக்கெல்லாம் தந்த மகாராஷ்டிராவில் வாழ்ந்த அகல்யாபாய் என்று சொல்லக்கூடிய அந்த தாய், அந்த புண்ணியவதியினுடைய 300வது ஜெயந்தி விழா நாளை மறுநாள். அதாவது 12 ஜோதிலிங்கத்தில் இருந்து நம்ம மடத்துக்கு வர்றாங்க. நாளை மறுநாள் 23, 24, 23ஆம் தேதி வர்றாங்க. 24ஆம் தேதி ராமேஸ்வர நம்ம மடத்திலிருந்து ராமேஸ்வர அக்னி தக்கரையிலிருந்து புறப்படுறாங்க. அதாவது நம்மளுக்கு அடியார்கள் இருக்காங்க, நாயன்மார்கள், சித்தர்கள், இவங்கெல்லாம் இப்போ அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இவர்கள் 4 பேரையும் சைவ சித்தாந்தம் வெழுந்து கிடக்கும் பொழுது அதை தூக்கிவிட இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் அவங்க எதுக்காக அனுப்பப்பட்டாங்களோ அந்த வேலையை செய்தார்கள். ஆனால் அகல்யாபாயை போன்றவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு கோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மாள் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள். இது போன்ற பல ரொம்ப பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில். நம்மளுடைய சனாதன தர்மத்தையும் தெய்வத்தையும் சைவத்தையும் நிலைநாட்டிய நிறைய பேர் இருக்காங்க. அதுபோல அகல்யாபாய் இப்போ நம்ம 12 ஜோதிலிங்கமும் போய் ஆனந்தமாக பார்க்குறோம், தரிசனம் பண்ணுறோம். அதை உருவாக்கி தந்த அகல்யாபாயினுடைய 300வது ஜெயந்தி நாள். இதை காண்பவர்கள் அனைவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, பரமக்குடியில் இருக்கிறவங்க, இளையாங்குடியில் இருக்கிறவங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க, அனைத்து சிவனடியார்களும் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் அழைக்கின்றோம். அனைவரும் வருக. 12 ஜோதிலிங்கத்தினுடைய அருள் பெறுக. 12 ஜோதிலிங்கம் நான்லாம் எப்போ போவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைய தினம் 12 ஜோதிலிங்கத்திலிருந்து இங்கே ஆள் வர்றாங்க. இந்த பாக்கியம் இறைவன் தந்த பெருபாக்கியம் என்று கருதுகின்றேன். நீங்களும் அந்த ஆனந்தத்தை பெற்று புண்ணியத்தை பெற்று சிறப்புடன் வாழ பிரார்த்தனை செய்ய ராமேஸ்வர பிரபுதூரத்தினி சமேத ராமநாத சுவாமியினுடைய அருளும் பொருளும் நல்லாசீர்வாதங்களும் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். ஓம் நமச்சிவாய.